News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். இலங்கை அதிபராக மைத்ரிபால சிறிசேனா பதவியேற்றிருப்பது இந்திய இலங்கை உறவில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? இலங்கை வாழ் தமிழர்களுக்கு, ஈழத் தமிழர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்கால சிக்கல்களுக்கு ஓரளவாவது தீர்வு காண இயலுமா என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு திரு ஜவாஹிருல்லா ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் இணைந்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த மைத்ரிபால சிறிசேனாவினுடைய வெற்றியை குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? இது இந்திய இலங்கை உறவுகளில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? நீங்கள் இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனைகளை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட, குறிப்பாக நீங்கள் அந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் தொடர்ந்து மீனவர்களுடைய கைது செய்யப்படுவது அல்லது மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களை போன்றவருடைய வாதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மைத்ரிபால சிறிசேனாவினுடைய வரவு அப்படிங்கிறது குறைந்தபட்சம் தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைக்காவது தீர்வு காணுவதற்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய அடிப்படையிலான பார்வை என்ன? முதலில் நான் இலங்கையிலே வாழக்கூடிய தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள், மலையக தமிழர்கள் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். காரணம், கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்த, அதேபோல பொதுபல சேனா என்ற ஒரு பயங்கரவாத புத்த பிச்சுகளுடைய அமைப்பை மறைமுகமாக ஆதரித்து அதன் மூலமாக பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுவதற்கும் முஸ்லிம் வணிக நிறுவனங்கள் தாக்கப்படுவதற்கும் காரணமாக இருந்த மலையக தமிழர்கள் சந்தித்த இன்னல்கள், குறிப்பாக நிலச்சரிவு ஏற்பட்ட போது அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை துடைக்காத ராஜபக்ஷ என்ற கொடுங்கோலனை வீழ்த்தியதற்காக நான் முதலிலே இலங்கையிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினருக்கு, தமிழர்களுக்கு, மலையக தமிழர்களுக்கு, தமிழ் பேச முஸ்லீம்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீசேனா அவர்கள், என்னுடைய நண்பர் வேல்முருகன் அவர்கள் குறிப்பிட்டது போல, கடந்த காலங்களிலே ராஜபக்சேவுடன் உடனே கூடவே இருந்தவர் என்பது மறுக்க முடியாத கருத்து. ஆனால் கடைசி நேரத்தில் அவர் அந்த கட்சியிலிருந்து, பதவியிலிருந்து விலகி அவர் எதிர்க்கட்சிகளுடைய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் அப்படி பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட பிறகு இலங்கையினுடைய மிக முக்கியமான முஸ்லிம் கட்சிகள், குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதே போல அமைச்சராக இருந்த ரிஷாத் பத்ரியுதீன் அவர்களுடைய தலைமையிலான கட்சி, இப்படி பெரும்பாலான முஸ்லிம் கட்சிகளும் நம்முடைய இப்போது இலங்கை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீசேனாவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீசேனாவுக்கு ஆதரவை அளித்தது. இந்த வாக்கு எண்ணிக்கை பற்றி இன்று முழுவதும் News7 தொலைக்காட்சியில் விரிவாக எடுத்து சொன்னீர்கள். வடக்கு, கிழக்கு மாகாணங்கள், அதே போல மலையக தமிழர்கள் வாழக்கூடிய மாகாணங்களில் மிகப்பெரிய வித்தியாசம் ஸ்ரீசேனாவுக்கும் ராஜபக்சேவுக்கும். இந்த அரக்கனை பதவியிலிருந்து விரட்ட வேண்டும் என்ற ஒரு கோப வெறியுடன் அந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து ஸ்ரீசேனா பாடம் படிக்க வேண்டும். ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக அது ஒரு காயின்சிடென்ஸாக இருந்தாலும் கூட அவருக்கு அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற அறிவிப்பை செய்தவர் ஒரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம், அதாவது இலங்கையினுடைய துணை தேர்தல் ஆணையாளராக இருக்கக்கூடிய முகம்மது அவருடைய வெற்றியை தமிழில் அறிவித்திருக்கின்றார். இவையெல்லாம் பாசிட்டிவான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. ஜனாதிபதியாக பதவியேற்ற போது நான் முடிச்சிடறேன். நீங்க முக்கியமான கேள்வி கேட்டுக்கிறீங்க தொகுதியை பத்தி, அதுக்கு வர்றேன். பதவி பிரமாணம் செய்து வைத்தவரும் உயர்நீதிமன்றத்தினுடைய சிரேஷ்ட நீதிபதி ஸ்ரீபவன். ஆகவே இவையெல்லாம் மிக தெளிவாக இந்த தேர்தல் கொடுங்கோலர்கள் வெறுப்புணர்வை வைத்துக்கொண்டு ஆட்சியிலே தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை நசுக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் ஒரு சிறந்த படிப்பினையை, பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை கருதுகிறேன். ஆனால் ஸ்ரீசேனா வெற்றி பெற்றதின் காரணமாக இந்தியா இலங்கை உறவுகள் இடையிலே நல்லுறவு வந்தால் நல்லது. ஆனால் இதன் காரணமாக மீனவர்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை. நல்லது. திரு சேகர், அதுதான் இங்கே ஜவாஹிருல்லா அந்த வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் மீனவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த ஆட்சி மாற்றத்தினால் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறத என்னால் நம்ப இயலவில்லை. காட்சிகள் மாறாது என்றே என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை வைத்திருக்கிறார், கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ராஜபக்ஷே ஆட்சியில் இருந்த பொழுது
தொடர்ந்து வைக்கப்பட்ட வாதம் அப்படிங்கிறது ஒரு ராஜதந்திர ரீதியிலான நாம் சில நகர்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன்னா சீனாவினுடைய மிகப்பெரிய ஆதரவு வந்து ராஜபக்சேவிற்கு இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியா தரப்பில் தொடர்ந்து வைக்கப்பட்ட வாதம். ஆனால் இப்பொழுது நேற்று இங்கே நடைபெற்ற விவாதத்தில் கூட வைத்த வாதம் அப்படிங்கிறது மைத்ரிபால சிறிசேனாவோடு இருப்பவர்கள் அத்தனை பேரும் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகின்ற பொழுது இனி இந்தியா இதை பயன்படுத்தி கொண்டு சீனாவின் தலையீடு பெரிய அளவில் இருக்காது என்பது போன்ற வாதங்கள் வைக்கப்படக்கூடிய சூழலில் மீனவர்கள் பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நான் வந்து இதை வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காகவும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், ராஜபக்சேவுக்கு பிறகு, அதாவது பேச்சுவார்த்தை மற்ற எந்த விதமான ஈவன் யூஎன் கவுன்சிலுக்கு கூட கட்டுப்படாத ராஜபக்சே அப்படி ஒரு டெட் எண்டாக இருந்த ஒரு ஆட்சி போய் இப்போது வந்து புதிய ஆட்சி மலர்ந்திருக்கிறது. அது ஒரு ஓப்பன் எண்ட். அதில் பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும், நடக்கும் என்று நம்புகிறேன். ஒன்று. இரண்டாவதாக, இன்றைக்கு மைத்ரிபால சிறிசேனாவுடைய முன்னாலே வந்து பிரச்சனைகள் தான். ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. தமிழக மீனவர்கள் பிரச்சனை உட்பட ஏராளமான பிரச்சனைகள் இரண்டு விதமாக. ஒன்று, அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது 100 நாளைக்குள்ளாரே அவர் வந்து ஜனாதிபதியினுடைய வரம்பு மீறிய அதிகாரங்களை வந்து ஆர்டிகிள் 18 சொல்லப்பட்டிருக்கிற இது 2 முறைக்கு மேலே நிற்கலாம், மாகாணங்களை எல்லாம் சூப்பர் சீட் பண்ணலாம் என்கின்ற பல்வேறு விதமான அவருடைய பவர்ஸ் முழுசாக நான் வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். வெஸ்ட் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஒரு கவர்மெண்ட், பிரதம மந்திரி தான் வந்து இதாக இருப்பார் என்கின்ற விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த நாட்டுக்குள்ளேயே உடனடி மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தேர்தல் காலத்தில் கூட அவர் ரொம்ப விவரமாக இராணுவத்தை தமிழக பகுதியிலிருந்து விலக்கிக் கொள்வேன் என்றோ அல்லது வந்து மாகாணங்களுக்கு இடையே வந்து பவர் ஷேரிங், அதை வந்து டிவால்யூஷன் ஆஃப் பவர் செய்வேன் என்றோ உறுதி கூறவில்லை. ஆக அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட அவர் பெரிய அளவிலே இது உறுதி தரவில்லை. ஆனாலும் கூட அவருடைய இன்னொரு விஷயத்தில் அவர் ஓப்பன் எண்டு நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது. தெற்காசிய நாடுகள், குறிப்பாக சார்க் நாடுகளிலே எல்லா நாடுகளிலும் உறவை நான் வந்து பலப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய இன்றைக்கு பிரதமராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கே டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் பரப்புரையிலே சொல்லுகின்ற போது இந்த $1.8 பில்லியன் இது கொழும்புனுடைய போர்ட், நியூ போர்ட்டினுடைய அக்ரிமெண்ட் வித் சீனாவை நான் வந்து கேன்சல் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். சீனாவுடைய கைப்பாவையாக இலங்கை செயல்படாது இதன் மூலமாக அப்படிங்கிறது உங்களுடைய நம்பி இதன் மூலமாக வெளியுறவு கொள்கையிலே அவர்கள் இந்தியாவோடு சமபலத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற விஷயம் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. ஆகவே இது நடக்கும் என்று நினைக்கிறேன். அதோடு கூட மோடி அவர்கள் அதுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த வாழ்த்திலே வளர்ச்சி மற்றும் அமைதி இந்த ரீஜன்ல இருக்கணும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். அதுவும் அதுக்கு ரெசிப்ரோகேஷன் அந்த பகுதியில் வளர்ச்சியும் அமைதியும் நிலவ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. பாசிட்டிவ் நோட்டாக நிச்சயமாக ஒரு பாசிட்டிவாகவே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். இங்கே முதல் சுற்றில் கருத்தை பதிவு செய்த ராமசுப்ரமணியன் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அந்த தமிழர்கள் அங்கே ஒருவேளை இந்த வாக்குகளை புறக்கணித்துக்கலாம் அப்படிங்கிறது கூட என்னுடைய அபிப்பிராயமாக இருந்தது, அதாவது அவருடைய அபிப்பிராயமாக இருந்தது அப்படிங்கிற கருத்தாக இருந்ததுங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். தொடர்ந்து இங்கே தமிழகத்திலும் கூட அது போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுவது உண்டு. குறைந்தபட்சம் மைத்ரிபால சிறிசேனாவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்காமலாவது இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதற்கு காரணமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இந்த தேர்தலின் மூலமாக அல்லது மைத்ரிபால சிறிசேனாவை தமிழர்கள் ஆதரித்ததன் மூலமாக ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வை காண அந்த தமிழர்கள் உடன்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்தை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிற கருத்து பதிவு செய்யப்பட்டது. அந்த தளத்தில் சில அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்கள் நம்மிடையே இருக்கிறது. குறிப்பாக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த தேர்தல் வெற்றி குறித்து, குறிப்பாக தேர்தல் வெற்றி என்பதை விட இந்த தேர்தலை குறித்து அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை பார்த்துவிட்டு நாம் வாதத்தை தொடர்ந்தால் இன்னும் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணனுடைய கருத்து. இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ் உணர்வுகளை தூண்டி அரசியல் நடத்தக்கூடியவங்க ஒன்றை கவனமாக மனதில் கொள்ள வேண்டும். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் 65%, 70% தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். ஏன் ஓட்டு போட்டாங்க? உறவுகளை இழந்து நிற்கக்கூடியவங்க, அவமானப்படுத்தப்பட்டவங்க, சொத்துக்கள் அழிக்கப்பட்டவங்க, அவங்க ஏன் ஓட்டு போடுறாங்க? அவர்களுடைய உணர்வோடு கூடத்தான் நாம் இருக்கணும்.